الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وأصحابه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: 5 ليال فيهن دعاء وليلة العيد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகி அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பிக்கிறேன். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லவனாகிய வல்லவன் அல்லாஹ் தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்று முறித்தாகட்டுமாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வழிவந்த நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், இந்த வருடத்தினுடைய 30 தராவீகை நாம் முடித்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா நம்முடைய தராவீகை அனைத்தையும் கபூல் செய்வானாக. அதற்குண்டான கூலியை நிரப்பமாக பரிபூர்ணமாக ஆக்கி தருவானாக. இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு ஒரு அற்புதமான வசனம்: وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ أَفْوَاجًا. நபியே, நீங்கள் மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை நோக்கி அல்லாஹ்வின் மார்க்கத்தை நோக்கி நுழைந்து கொண்டிருப்பதை, அவர்கள் வந்து கொண்டிருப்பதை நீங்கள் கண்டால் فَسَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ وَاسْتَغْفِرْهُ. உங்கள் இறைவனை புகழ்ந்து துதித்து அவனிடத்தில் நீங்கள் மன்னிப்பையும் கோருவீராக என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலமாக வந்த நோக்கம் நிறைவேற்றிவிட்டால் ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி இந்த வசனம் சொல்கிறது. அதே போல நினைத்த வெற்றிகள் நமக்கு கிடைத்து விட்டால் அதன் பிறகு நம்முடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் அதை பற்றி இந்த வசனம் சொல்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது குறித்து நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெரிய ஆசை என்னன்னு கேட்டால், 1-2 பேரா 5-10 பேரா இஸ்லாத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்களே, கூட்டமாக எப்போ இஸ்லாத்துக்கு வர போகிறாங்க? ஒரு ஊரே வரணும், அடுத்துக்கிட்டு ஒரு ஊரே வரணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் நீண்ட காலமாக கனவு கண்டான். நிறைய மக்கள் மட்ட இஸ்லாத்துக்குள்ளே வந்து எல்லாம் ஈமான்தாரிகளாக மாறிடணும் அப்படின்னு ஒரு நிறைய பெரிய பிரமாண்டமான கனவு கண்டான். அதை நோக்கிய தன் பிரச்சாரத்தை முடுக்கி விட்டார். அதை நோக்கிய இரவும் பகலுமாக தன்னுடைய அயராத உழைப்பை காட்டினார்கள். அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு நிலையை தந்தான். அதாவது கபீலாவை குடும்பமாக சும்மா கிட்டத்தட்ட 1000, 500, 300, 200 நிறைய அப்படியே வரிசையாக இஸ்லாத்துக்குள்ளே வந்தாங்க. ஒரே சிட்டிங்கில் 1000 பேர் 500 பேர் அப்படி வந்தாங்க இஸ்லாத்துக்குள்ளே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பெரிய சந்தோஷமாயிடுச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி நாட்களில் இது எல்லாம் நடந்தது. அப்போ தான் அல்லாஹ் சொல்கிறான்: وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ أَفْوَاجًا. நபியை நீங்கள் நினச்சி பார்த்த மாதிரி மக்கள் கூட்டமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து இங்கே ஒரு வார்த்தை சொல்கிறான்: فَسَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ وَاسْتَغْفِرْهُ. அதனால் நீங்கள் வந்த வேலை முடிய போகுது. எப்படி? நீங்கள் நினச்சதெல்லாம் நடந்துருச்சா இல்லையா? நீங்கள் ஒரு ஆள் தானே இஸ்லாமத்தை முதல்ல முஸ்லீமாக இருந்தீங்க, அப்புறம் 1, 2 ஆச்சு, 2, 4 ஆச்சு, 5, 10 ஆச்சு, 100, 200, 1000, லட்சம் அப்படி வந்துருச்சா இல்லையா? பெரும்பாலான மக்கள் வந்துட்டாங்களா இல்லையா? உங்கள் தூதுவத்தை நீங்கள் எத்தி வச்சுட்டீங்களா இல்லையா? உங்கள் டேட்டு நெருங்கிருச்சுன்னு அல்லாஹ் இந்த வசனத்தின் வழியால் உங்கள் டேட்டு நெருங்கிருச்சுன்னா, அப்போ ஒரு டேட்டு நெருங்கினாலும் அடுத்து என்ன செய்யணுங்கிற அல்லாஹ் அடுத்த வசனத்தில் சொல்கிறான்: ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக். உங்கள் நாள் நெருங்கிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா உங்கள் இறைவனை நீங்கள் புகழ்ந்து துதிபாடுங்கள். வஸ்தக்ஃபிருஹு. அல்லாஹ்விடத்தில் நிறைய பாவ மன்னிப்பு தேடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். நிறைய பாவ மன்னிப்பு தேடுங்க அப்படிங்கிறான். இந்த வசனம் இந்த அத்தியாயம் வந்த உடனேயே அபூபக்கர் ரலியல்லாஹு அழுதாங்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அழுதாங்க. ஆனால் பல சஹாபாக்களுக்கு சந்தோஷம்.
ஏன்னா கூட்டமாக முஸ்லீம் வரப்போகிறாங்களாமே, அல்லாஹ் சொல்லிட்டானே அப்படின்னு பல பேர் சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அழுதாங்க. ஏன்னு கேட்டால், எல்லாம் இஸ்லாத்துக்குள்ளே வந்துட்டா ரசூலுல்லாஹ்க்கு ஏது வேலை, ரசூலுல்லாஹ் போகிறாங்கன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ்வுடைய இறப்பை இந்த வசனம் பேசுகிறது. அதை நினைத்து நான் அழுகிறேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னார். ஒரே சூறா தான், ஆனால் அந்த ஒரு சூறாவை ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு வகையில் சிந்திக்கிறாங்க. கூட்டமாக இஸ்லாத்துக்கு வர்றதுன்னு ஒரு சிந்தனை, ரசூலுல்லாஹ்வுடைய டேட்டு முடிய போதுன்னு ஒரு சிந்தனை. அதாவது நம்ம மொழியில் சொல்கிறதா இருந்தால், ஒரு கடையுடைய சற்று பாதி திறந்துருந்துச்சுன்னு வைங்களேன், சில பேர் பார்க்குறவங்க சொல்லுவாங்க கடையினுடைய சற்று பாதி திறந்துருக்கும்பாங்க. தப்பு இல்லை, அது சரிதான். சில பேர் சொல்லுவாங்க கடையினுடைய பாதி சற்று மூடி இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுவும் சரிதான். திறந்து இருக்கிறதும் உண்மைதான், மூடி இருக்கிறதும் உண்மைதான். அந்த மாதிரி இந்த வசனத்திற்கு பிறகு மக்கள் நிறைய வந்ததும் உண்மை. இந்த வசனத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் மௌத்தா போகிறதும் உண்மை. ஒரே சூரா ரெண்டு கருத்தை சொல்லுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க. என்னன்னு கேட்டால், நாம் எதிர்பார்த்த கனவு நினைவாயிட்டா, நாம் எதிர்பார்த்த வெற்றியை தொட்டு விட்டா நாம் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மற்றொரு கனவு என்ன தெரியுங்களா? மக்கா முழுவதும் இஸ்லாமாகணும், தன் வசத்துக்குள்ளே வரணும், இஸ்லாமிய ஆட்சி மக்காவுக்குள்ளே நடக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதற்காக வருட கணக்காக உழைச்சாங்க. அல்லாஹ் தஆலா ஃபத்தஹே மக்காவை தந்தான், மக்காவுடைய வெற்றியை தந்தான். ரசூலுல்லாஹ் அந்த வெற்றி கிடைச்ச மாத்திரத்தில் பெரிய சந்தோஷம் எப்படி தெரியுங்களா வெளிப்படுத்தினாங்க? அதாவது நண்பகல் நேரத்தில் 8 ரக்காயத்து தொழுதாங்க. இறைவா, நான் நினைத்த கனவு நனவாகி விட்டது, உனக்கே எல்லா புகழும் சொல்லிட்டு 8 ரக்காயத்து தொழுதாங்க. 8 ரக்காயத்து. இதன் கீழால் நிறைய செய்திகளை சொல்கிறாங்க. அது ஒன்று சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர் வில்லை எடுத்து வீசினார்னு வைங்க, சரியாக குறி பார்ப்பார். அந்த குறி பார்க்கறதுல அவருக்கு நிகர் அவர் தான். அவரை மிஞ்சி யாரும் பண்ண முடியாது. எந்த அளவுக்கு கேட்டால், போர்க்களத்துக்குள்ளே போய் அம்பை எடுத்தார், யார் மேலே வீச முடிவு பண்ணார்னா எதிரி தொலைஞ்சான். அவ்வளவு சரியாக குறி பார்த்து வீசக்கூடியவர் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா. ரசூலுல்லாஹ் வாழும் காலத்திலேயே தன் தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும்னு சொன்ன ஒரே வார்த்தை இந்த சஅத் ரலியல்லாஹு மட்டும்தான். வேற யாருக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னதில்லை. அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி இது மாதிரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் யாருக்கு இந்த வார்த்தையை சொன்னதில்லை. சஅத் ரலியல்லாஹு மட்டும்தான் அந்த வார்த்தையை சொன்னாங்க. அவ்வளவு பெரிய, அதாவது போர்னு போயிட்டா வெற்றி தான். அப்படிப்பட்ட வெற்றி முகம் கண்ட சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதாவது ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு பாரசீகத்தினுடைய தலைநகர் மதாயின் அப்படிங்கிற ஒரு பெரிய மாநகரை வெற்றி கொண்டார். பெரிய மாநகர், ஒரு அழகான ஒரு வெற்றியாக கிடைச்சிச்சு. வெற்றி கிடைச்ச உடனே அந்த நகர் தன் கண்ட்ரோலுக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்ன உடனே கையை தூக்கி தக்பீர் கட்டி 8 ரக்காயத்து தொழுதார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி கிடைத்த உடனே 8 ரக்காயத்து தொழுதார்கள். அவர்கள் வழிவந்த நபித்தோழர்கள் அந்த வெற்றி கிடைத்த உடனே 8 ரக்காயத்து தொழுகிறார்கள். இதிலிருந்து நமக்கு என்ன பாடம்னு கேட்டால், அதாவது நாம் ஒரு குறிக்கோளோட படிச்சுக்கிட்டு இருக்கோம். நல்ல மார்க் வந்துருச்சு, நல்ல காலேஜில் சீட்டு கிடச்சிருச்சு. அப்படிங்கிற பொழுது ஒரு குறிக்கோளுக்குள்ளே வந்தாச்சு. அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செஞ்சு முதல்ல தொழணும், அல்லாஹ்வுக்கு நன்றி செய்யணும். அதே மாதிரியே நாம் பல இடத்துல இன்டர்வியூ அட்டன் பண்ணோம், ஒன்றும் பெருசாக கிடைக்கல, ஆனால் ஒரு இடத்துல சரியான வேலை கிடைச்சிச்சு அப்படின்னா பெரிய சந்தோஷம் இல்லையா? உடனே அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செஞ்சு தொழுக வணக்கங்களில் ஈடுபடணும். இந்த மாதிரி நாம் ஒரு நல்ல ஒரு நீண்ட நாள் கனவாக இருந்த ஒரு நாள் அழகு இல்லம் வீடு கட்டணும். கட்டி முடிச்ச உடனே படோடோபம் வேணாம், பெருமை வேண்டாம், அந்த ரக்காயத்துகளை தொழுகிறது. இந்த மாதிரி நாம் நினைத்ததை கனவுகள் நனவாகிவிட்டால், நமக்கு கிடைக்க வேண்டிய பிரம்மாண்டமான வெற்றிகள் கிடைத்து விட்டால் உடனே அல்லாஹ்வை புகழணும், உடனே அல்லாஹ்வுக்கு நன்றியின் வெளிப்பாடாக தொழுகையை நிலைநாட்டணும். இந்த வெற்றி, இந்த படிப்பு, இந்த உயரமான அந்தஸ்து எல்லாம் என்னுடைய திறமையால் தகுதியால் கிடைத்தது அப்படின்னு நினைச்சிட்டா அவன் ஷைத்தான் ஆயிட்டான். அந்த நினப்பு வரக்கூடாது. வேற எப்படி வரணும்? என் ரப்பு தந்தது, என் ரப்பு போட்ட பிச்சை அப்படின்னு அல்லாஹ்வை புகழ்றது, அல்லாஹ்வுக்கு தொழுகிறது, அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுறது, இது எல்லாம் இந்த சூரா நமக்கு கற்றுக் கொடுக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தான் இந்த உம்மத்திற்கு வழிகாட்டினார்கள். நாம் நினைக்கிற எந்த வெற்றி கிடைச்சாலும் அதற்கு பிறகு அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யக்கூடிய மனநிலை நமக்கு வரணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா?
தொழுது முடித்த உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதுண்டாங்க. ஏங்க நம்ம பாவமாக பண்ணியிருக்கோம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓத யா அல்லாஹ் மன்னிச்சிரு 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 கேட்க அப்படி இல்லை. தொழுகிறத ஒரு பெரிய வெற்றி தான். அந்த வெற்றியை முடிச்சாச்சு. ஏய்வா இந்த தொழுகையில் ஓட்ட உடசல் இருக்கலாம். நான் தொழுதுட்டு இருக்கும்போது என் உள்ள எங்கேயோ ஓடி போயிருக்கும், எங்கெல்லாம் சுற்றிட்டு வந்து கரெக்டாக வரும். அப்படி இருக்கிறதுனால நீ ஏற்றுக்காமல் போயிட்டேன்னா தப்பாக போயிடும். அதனால தயவு செஞ்சு ஏற்றுக்க ரஹ்மானே, நான் மன்னிப்பு தேடிடுறேன். அதுக்கு பிறகு தான் அஸ்தக்ஃபிருல்லாஹ். தொழுது முடிச்ச உடனே 2 ரகாயத்துக்கு கொடுத்து திரும்பின உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 3 முறை ரசூலுல்லாஹ் ஓதினார்கள். முஸ்லிமிலே நபி ஒளிப்பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி தான் இந்த நோம்புடைய எண்டில் இருக்கிறோம். தராவியும் முடிஞ்சு போச்சு. நாளைக்கு ஒரே ஒரு நோம்பு மட்டும்தான் இருக்கு. இந்த நேரத்தில் எல்லாம் 30 தராவியும் முடிச்சாச்சு, 30 நோம்பு முடிச்சாச்சு. இன்னும் பெரிய சாதனை பண்ண மாதிரி நினச்சிக்கிட்டு நம்மளை நாமளே பெருமைப்படுறதை விட, இறைவா நான் தொழுதேன், நோம்பு வச்சேன், ஜக்காத்து கொடுத்தேன், குரான் திலாவத்து பண்ணேன், இழ்த்திகாஃப் இருந்தேன், தராவியை தொழுதேன், எல்லா இபாதத்தும் பண்ணேன் ரஹ்மானே, ஆனால் என் இபாதத்தை ஏற்றுக்குவியான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அல்லாட்ட மனமுருகி அந்த ரமதானுடைய எண்டில் நிறைய துவா செய்யணும். பெருமானார் ஸல்லல்லாஹு ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதாவது ஹம்சு லயாலி ஃபீஹின் துஆ, அல்லாஹ் தஆலா 5 இரவுகள் கேட்குற துவாவை மறுக்கிறதே கிடையாது. 5 இரவு, அந்த 5 இரவுல ஒரு இரவு என்ன தெரியுங்களா? வல்லைலத்துல் ஈத், ஈது நாள், அதாவது நாளைக்கு யாருக்கெல்லாம் ஈதோ இந்த இரவு, நமக்கு சனிக்கிழமை ஈதுங்கிறதுனால நாளைக்கு இரவு, ஈதுடைய இரவில் நீங்கள் என்ன துவா கேட்டாலும் கபூலாகும். அப்போ எப்படி துவா கேட்கணும்? இறைவா நான் நிறைய இபாதத்தெல்லாம் பண்ணியிருக்கிறேன் ரஹ்மானே, என்னுடைய இபாதத்தெல்லாம் நீ ஏற்றுக்க, ஓட்ட உடசல் இருந்தாலும் கண்டுகொள்ளாமல் அதுக்கு பரிபூர்ணமான கூலியை கொடுத்து அல்லாட்ட நிறைய துவா செய்ய வேண்டிய இரவு நம்ம எதிர்நோக்கி வருகிறது. நம்முடைய லட்சியம் ஒரு மாதம் நோன்பு வைக்கணும்னு நினச்சோம், ஆரம்பத்தில் வச்சுட்டோம். 30 தராவியை விடக்கூடாதுன்னு நினச்சோம், விடாமல் தொழுதுட்டோம். 1க்கு மேற்பட்ட குரானை ஓத நினச்சோம், ஓதி முடிச்சுட்டோம். ஜக்காத்தை சரியாக கணக்கு பார்த்து கொடுக்க நினச்சோம், கொடுத்து முடிச்சுட்டோம். இழ்த்திகாஃப் இருக்க நினச்சோம், இருந்து முடிச்சுட்டோம். இப்படி என்னென்ன இபாதத்தாக ரமதானுடைய ஆரம்பத்தில் நினச்சோமோ அதையெல்லாம் முடிச்சிட்டதுன்னா ஒரு சந்தோஷம். அப்போ சந்தோஷத்தின் வெளிப்பாடு அல்லாஹ்வுக்கு நன்றி செய்யணும், அல்லாஹ்விடத்தில் நிறைய நன்றி பாராட்டணும், அதே நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பும் தேடணும் அப்படின்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்குறாங்க. ஆயிஷா அம்மா சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் மௌத்தா போகிறதுக்கு சில நாட்களுக்கு முன்பு ஓதுன ஒரு துவா என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹி அதூபு அலைஹி அப்படிங்கிற இந்த துவாவை நிறைய ஓதிக்கிட்டு இருந்தாங்களாம். ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில் பாவம் பண்ணியிருக்காங்களா? நிச்சயமாக இல்லை. அல்லாஹ் இல்லைன்னு குரான்லையும் சொல்கிறான். ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, இறைவா நீ பரிசுத்தமானவன், உன்னுடைய புகழை கொண்டு நான் உன்னை துதிக்கிறேன். அஸ்தக்ஃபிருல்லாஹ், என் பாவத்தை மன்னி, வ அதூபு இலைஹி, உன்னிடத்தில் நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன், உன்னிடத்தில் நான் மீண்டு வர இருக்கிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய இந்த துவாவை ஓதியிருக்கிறாங்க. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யாருக்கு நரமுடி வந்துட்டா அதை பிடுங்கக்கூடாது, அதுக்கு கருப்பு சாயமும் பூசக்கூடாது. என்னன்னு கேட்டால், அந்த வெள்ளை முடி வந்துட்டா மௌத்தை காட்டுகிறதுன்னு அடையாளம். உனக்கு மௌத்து நெருங்கிருச்சு, அதனால நீ உன்னை தயார் பண்ணிக்க. சில பேர் கேட்கலாம், 25 வயசுலேயே நரமுடி வருது, என்ன பண்ணுறது? அது சில நேரங்களில் ஜீன் அடிப்படையில் அல்லது ஏதோ நோய் அடிப்படையில் வரலாம். சில நேரங்களில் வயது காரணமாக வருது இல்லையா, அந்த முடிக்கும் மரியாதை. நீ மௌத்த நோக்கி நகரன்னு அர்த்தம். அப்போ மௌத்த நோக்கி நகரும் பொழுது நிறைய இஸ்திஃபார் செய்யணும். அதே மாதிரி சில பேர் பிறந்தோம், நல்லா படித்தோம், நல்ல வேலைக்கு போனோம், நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணோம், நல்ல பிள்ளைங்களை பெற்று எடுத்தோம், பிள்ளைங்களுக்கு கட்டி கொடுத்தோம், அதுக்கு பிள்ளை குட்டி பெற்றுருச்சு, அதுக்கு மேலே இருப்பாங்கல்ல பேரம்பேத்தி பார்த்தவங்க, அவங்க 100% நிறைய இஸ்திஃபார் செய்ய ஆரம்பித்தவங்க. காரணம், டேட்டு நெருங்கிருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் வந்த நோக்கம் முடிஞ்சு போச்சு, நீங்கள் வந்தீங்க, சந்ததிகளை உருவாக்குனீங்க, முடிஞ்சிச்சு. தயவு கூர்ந்து பள்ளிவாசலுக்கு நிறைய தொலை வந்துருங்க, நிறைய இஸ்திஃபார் பண்ண ஆரம்பிச்சிருங்க, அல்லாவை நிறைய நிறைய புகழ ஆரம்பிச்சிருங்க. உங்கள் டேட்டு நெருங்கிருச்சு, வேகமாக நீங்கள் போறீங்க அப்படிங்கிறது காட்டுறது தான். ஆனால்
ஆசை நரைச்சாலும் ஏதாவது மீசை நரைச்சாலும் ஆசை நரைக்கலைங்கிற மாதிரி 60 வயசுக்கு அப்புறம் தான் எல்லா பலா முசீபத்தான ஆசையும் சில கிழமைகளுக்கு வருது. ஆமாம், எல்லா ஆசையும் அப்போ தான் வருது. இது எவ்வளோ பெரிய பாவத்தினுடைய மனநிலை. ஒரு வயசை கடந்தாச்சுன்னா, அதுவும் குறிப்பாக சொல்கிறாங்க மார்க்க அறிஞர்கள், 63 வயசை கடந்துட்டீங்களா ரசூல்லா வயசு முடிஞ்சு. ரசூல்லா வயசு முடிஞ்சு. இப்போ ரசூல்லா வயசு முடிஞ்சிச்சுனாலே கபரை நோக்கி நெருங்கிட்டு இருக்கோன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி மவுத்து வராதான்னு கேட்டால் வரும், அது இல்லைன்னு சொல்லலை. 63 கடந்தாச்சுன்னா இனிமே போனஸ் தான் உங்களுக்கு. அப்போ நீங்கள் நிறைய அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு தேட, இஸ்திக்ஃபார் செய்ய, நல்ல முழுகல் செய்ய, பாவம் செய்யாமல் தன்னை தற்காத்துக்குள்ள இந்த நிலைக்கு வந்துடணும். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அடுத்து சொன்னாங்க, இந்த ரமதானுடைய எண்டில் என்ன கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, மன் காமல் லைலத்தி ஈதை, 2 ஈதுடைய இரவிலே முஹ்தஸிபல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நன்மை தருவான் என்று எதிர்பார்த்து யார் தொழுக வணக்கங்களில் அந்த இரவு ஈடுபடுவாரோ, லம் யமுத் கப்லஹு யௌம தமூத்துல் குலூப், உள்ளங்கள் எல்லாம் இறந்து போகும் நாளில் இவர் உள்ளம் இறந்து போகாது அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்போதுமே உள்ளம் விழிப்போடு இருந்தால் நன்மை செய்ய ஆசை வரும். உள்ளம் இறந்து போனால் நன்மை செய்ய நினப்பு வராது, பாவத்தை விடவும் மனசு வராது. இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்ம உள்ள உசுரா இருக்கா செத்து போச்சா. தொழுகிறது ஆசையாக இருந்தால் உள்ள உசுரா இருக்கு, பாவம் செய்யக்கூடாதுங்கிறத உறுதியாக இருந்தால் உள்ள உசுராம இருக்கு, உசுரா தான் இருக்கு. ஆனால் பாவத்தை பற்றியே நினைக்கிறது, அது பாட்டுக்கு ஓடுது பாவம் கணக்கு இல்லாமல். நன்மை பற்றியே கசப்பாக இருக்குன்னா உள்ள செத்து போச்சுங்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உள்ளம் சாகாமல் இருக்க வேண்டுமா, இந்த பெருநாள் தினங்களில் இரவை ஹயாத்தாக்குங்கள். அப்போ இரவு நம்ம தொழுகணும். இப்போ இன்னைக்கு தஹஜ்ஜுதுக்கு எந்திரிப்போம், நாளைக்கு பல பேர் எந்திரிக்கிறதில்ல, ஏன்னா நோம்பு இல்லையே, சஹர் இல்லையேன்றாங்க. அது தப்பு, அது தப்பு. எப்போதும் போல சஹர் நேரத்துக்கு எந்திரிக்கணும். எந்திரிச்சு முறப்பிரகாரம் எப்போதும் போல பல்லு மூஞ்சி கழுவி உது செஞ்சு குறைஞ்சது ஒரு 8 ரக்காயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படி தஹஜ்ஜுடைய 8 ரக்காயத்துக்கு சொன்னாங்களா இல்லையா, அந்த தஹஜ்ஜுடைய 8 ரக்காயத்தை தொழுதுட்டு எவ்வளவு கேட்க முடியுமோ அல்லாஹ்ட்ட துவா கேட்கணும். எவ்வளவு கேட்க முடியுமோ எதை வேண்டாலும் கேட்கலாம். ஹலாலான விஷயத்தை எதை கேட்டாலும் தருவான். அல்லாஹ் மறுக்கவே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஈது இரவுல நீ கேட்குற துவா கபூல். ஆனால் அந்த நேரத்தில் தான் நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கோம், அந்த நேரத்தில் தூங்குறோமே. மற்ற நாள் 30 நாள் சஹருக்கு எந்திரிச்சிட்டோம், 31வது நாள் ஈதுடைய இரவு, அதை நம்ம பெருசாக கண்டுக்கிறதுல, மரியாதை கொடுக்கறதுல, ஈது பெருநாளைக்கு வர்றதுல கவனம் இருக்கிறவங்க பல பேர் தஹஜ்ஜுத் தொழுகையில் கவனம் இல்லை அன்னைக்கு இரவுல. அப்போ அன்னைக்கு இரவு ரொம்ப முக்கியமான இரவு. காரணம், நோம்பெல்லாம் முடிஞ்சிருச்சு, இறைவன் கூலி கொடுக்குற நாள். இறைவா, அந்த எண்டில் நான் வந்து நிற்கிறேன், முடிஞ்சிச்சு நீ சொன்ன இபாதத்துலாம், எனக்கு எதையாவது நிறைய தந்துரு ரஹ்மானே, என் பாவத்தை ஏதாவது மன்னிச்சிரு ரஹ்மானே அப்படின்னு அல்லாட்ட அழுகிற அந்த இரவு. அந்த இரவில் நம்ம தூங்குறது அவ்வளோ பெரிய பெருசாக நினச்சிக்கிட்டு டயர்டுன்னு தூங்குறோம். அது தூங்குறது அவ்வளோ நல்லதில்லை. எப்போதும் போல் சஹருக்கு எந்திரிக்க வேண்டியதானே. சில பேர் 6 நோம்புக்கு ரெடி ஆயிடுவாங்க இப்போயே, அவங்களுக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை. அது பாட்டுக்கு 6 நோம்பும் போயிடும். கடகடன்னு 6 நோம்பு வைக்கிறவங்க 6 நோம்பு வச்சுருவாங்க, ஈஸி. 6 நோம்பும் கூட தள்ளி வைக்கக்கூடாது. ஒரு 2 நாள் கழிச்சு வைப்போம், 3 நாள் கழிச்சு வைப்போம்னா ஷைத்தான் இருக்கானே அவுத்து விட்டாச்சு. அவுத்து விட்ட ஷைத்தான் அவங்கள இனிமேல் சும்மா விடுவானா, சரியாக வந்து வேலை பார்ப்பான். விடு, வருஷம் 6 நோம்பு வைக்கிறேன், இப்போ வைக்காட்டி என்ன, 2 நாள் கழிச்சு வை, 4 நாள் கழிச்சு வை அப்படின்னு சொல்லி ஷப்பாலில் கொண்டாந்து விட்டுருவான். ஷப்பாலும் முடிஞ்சிடும், 6 நோம்பும் காணா போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. இப்போது நமக்கு சனிக்கிழமை பெருநாள், ஞாயிற்றுக்கிழமையே 6 நோம்பு வைக்க ஆரம்பிச்சிடும். ஞாயிறுல இருந்து அடுத்த வெள்ளி வரைக்கும் 6 நோம்பு. நான் மனநிலை எப்படி வச்சுக்கணும்னா, ஃபர்லு 30 தான், ரசூலுல்லாஹ் வச்சது என்ன 36, நான் 36 வைப்பேன். அந்த மனநிலைக்கு வந்துடணும், அந்த மனநிலைக்கு வந்துடணும். அது கஷ்டமாக இருக்குன்னு நினைக்க வேணாம். சொல்லப்போனால் ரமதான் மாதிரி அது ஈஸியாக தான் இருக்குது. வச்சவங்கள்ட்ட கேளுங்க, அனுபவத்தை சொல்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. தொடர்ந்து அல்பாட்டுக்கு போனால் ஈஸி. விட்டு 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 வச்சா தான் கஷ்டமாக இருக்கும். தொடர்ந்து வச்சுட்டா பிரச்சனை இல்லை. அப்போ நம்ம இந்த ரமதானுடைய எண்டில் இறுதியில் இருக்கிறோம். இதெல்லாம் நமக்கு கவனம் தேவை. இன்ஷா அல்லாஹ் இந்த வருடத்திலே தராவியும் முடிஞ்சிருச்சு. அடுத்த வருடம் நாம் அல்லாஹ்தாலா நமக்கு ஹயாத்தை பரக்கத்தாக்கி தந்தால் நாம் தராவியை தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவான். ஆனால் அதை தாண்டி நாளைக்கு ஒரு நாள் நோன்பு இருக்கிறது. அந்த நோன்பு முடிந்த அந்த இரவுடைய இபாதத்தோடு அதன் பிறகு 6 நோன்போடு இந்த 26ஆம் ஆண்டு நோன்புகளை முறையாக நிறைவேற்ற வேண்டும். வல்லோன் அல்லாஹ் தஆலா இதுவரை செய்த அனைத்து இபாதத்துக்களையும் அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. அதற்குண்டான பரிபூர்ணமான நற்கூலியை வழங்குவானாக. 6 நோன்பையும் வைக்கும் அளவுக்கு ஆற்றலை நமக்கு தருவானாக. அல்லாஹ் தஆலா இந்த நோன்பின் பரக்கத்தால் இம்மையிலும் மறுமையிலும் இறைவன் நமக்கு வெற்றியை தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.